வணக்கம் மக்களே. யூடியூப் சேனல் சந்திரசேகர் மண்ணின் மைந்தர் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வீட்டுக்கு ஒரு செடி வளர்க்கணும். மரம் வளர்ப்போம்னு சொன்னோம். நம்ம ஊரை சுற்றி ஒரு 1000 மரமாவது நடணும். வீட்டுக்கு ஒரு செடி வளர்க்கணும். மெயின் ஒரு மல்லிகைப்பூ செடி, ஒரு ரோஜாப்பூ செடி வைக்கணும். ஏன்னா நீங்கள் காலையில் எழுந்து அதுக்கு தண்ணி ஊற்றும் போது நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். ஒரு செடி நல்ல காற்று வாசனையான காற்றை சுவாசிக்கலாம். அப்புறம் இந்த காலகட்டத்தில் எல்லா குழந்தைகளும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நம்ம ஃபோனை நோக்கியே போயிட்டுருக்கோம். அதனால் மெயினில் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும். அந்த டிப்ரெஷனை ஒழிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி தான், காலையிலையோ நைட்டோ தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மனசு எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு ஒரு டான்ஸ் ஆடணும். எனி பாடல், அது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு இன்றைக்கி ஃபுல்லாக நடந்தது, அந்த மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அந்த டயர்டு ஒரு பாட்டு 7 நிமிஷம் 8 நிமிஷம் 6 நிமிஷம் வரும். அந்த பாட்டை போட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டயர்டாக தூங்குவீங்க, எல்லாத்தையும் மறந்துருப்பீங்க. நல்லது மட்டும் எடுத்துக்குங்க. நிறைய யூடியூப்பில் வந்து தப்பான வீடியோஸ்லாம் வருது, அதெல்லாம் பார்க்காதீங்க. நல்லதை எடுத்துங்க, கெட்டதை மறந்துடுங்க. இது இன்றைக்கி நான் சண்டேயில் சொல்கிறது. ஆனால் மரம் ஒரு செடி எழுந்து காலில் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கணும் 2 செடி. பார்க்கும் போது இயற்கை காலையில் பார்க்கணும். அதுக்கு தண்ணி ஊற்றுங்க, செடி வளரும், பூ பார்ப்பீங்க. நல்ல ஒரு மைண்டு கொடுக்கும், நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். நம்மளை சுற்றி மல்லிகைப்பூ கொடியை ஏற்றுங்க, வீட்டுக்கு முன்னாடி நல்லாயிருக்கும். வீடு நல்லாயிருக்கும், நாமளும் நல்லாயிருப்போம், நம்ம குழந்தைங்களும் நல்லாயிருக்கும். உங்களால் முடிஞ்சது ஒரு நெல்லிக்காயோ இல்லை ஒரு நாவப்பழமோ, ஒரு செடியோ, ஒரு முருங்கை மரமோ எங்கே பார்க்குறீங்களோ உங்களால் முடிந்தது இந்த நியூ இயருக்குள்ளே ஒரு 3 மரம் நடுங்க. ஒருத்தர் 3 மரம் நட்டினா ஒரு 50 பேர் நட்டால் கூட போதும். இதன் மூலிமா நம்ம வீடு நல்லாயிருக்கும், நாமளும் நல்லாயிருப்போம், நம்ம ஊரும் நல்லாயிருக்கும். சாமிக்கு போடுற மாலை 22 மணி நேரத்தில் அதோடைய தூக்கி வெளியே போடுவாங்க. அதே இந்த பூமியில் நீங்கள் ஒரு விதையை போட்டால் 20 வருஷத்துக்கு உங்களை பேசப்படும். அதனால் வாழ்வார்கள் மக்கள், நீங்களும் வாழ்வீங்க. 1000 ரூபாய் 200 ரூபா கொடுத்து மாலை எடுத்து போய் போகிறீங்க, அது கீழே போயிடும். ஆனால் அதை கீழே போடுற விதை போட்டு பாருங்கள், 20 வருஷம் உங்களை வாழ வைக்கும். அது தலைமுறையும் நல்லாயிருக்கும். இந்த வெயிலேருந்து நம்ம காப்போம், நம்ம இயற்கையான சுவாசத்தை மீட்டெடுப்போம். இதுக்காக மரம் நட்டே ஆகணும், நடணும். நானும் நடுவேன். இந்த மாதத்தில் என்னால் முடிஞ்ச ஒரு 10 கன்று நட்டு நான் வீடியோ போடுவேன். நீங்கள் 3 கன்று நடுங்க. அதுவும் உங்களால் முடியாது, நான் வெளியே நட முடியாது. ஏன் இந்த பழங்கள் சொன்னால், நெல்லிக்காய் குழந்தைங்களுக்கு சாப்பிட்டா நல்லது. இப்போ அடித்தா ஒரு வருஷத்துலேயே 2 வருஷத்துல காய் வைக்கும், குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நாவப்பழம் கிடைக்காது, குழந்தைங்களுக்கு சாப்பிட்டா நல்லது, இதை வச்சா சாப்பிட்லாம். கொய்யாக்காய் செடி வைக்கலாம், பப்ளி பழம் மரங்கள் வைக்கலாம். அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதா வைக்கணும். வீட்டுக்கு வெளியே ரோஜாப்பூ மல்லிகைப்பூ எதுக்குன்னா, நம்ம குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது பூ வச்சுட்டு போகலாம். நம்ம அதை பார்க்கும்போது நல்ல வைப்ரேஷன். நம்ம ஒய்ஃபுக்கு பூ கொடுக்கலாம் எல்லாருக்கும். உங்கள் ஒய்ஃபுக்கு கொடுக்கலாம், எல்லோரும் ஒய்ஃபுக்கும். நீங்கள் உங்களால் முடிஞ்சு செடி தண்ணி உங்களுக்கு வைப்ரேஷன் நல்லாயிருக்கும். அன்றைக்கி நாள் நல்ல நாளாக அமையும். கடவுள் நம்மளால் உருவாக்கப்பட்டது. இந்த மரங்கள் தான் கடவுள். இதை நீங்கள் உருவாக்குங்க, உலகம் நம்மளை உருவாக்கும், நாம் உலகத்தை உருவாக்கும். நல்ல எண்ணங்களை வைப்போம். சண்டே யூடியூப் இதை பார்க்குற நண்பர், என் நண்பரோ எனக்கு தெரிஞ்சவங்களோ யார் பார்த்தாலும் இது ஏதோ வீடியோ பார்த்தா இது நல்லா இல்லை, பார்த்துட்டு பேசிட்டு இப்படியே போயிட்டான்னு போடக்கூடாது. அதுக்கு ஒரு லைக் போடணும். அது நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதை பண்ணிவிட்டு நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் அதை பண்ணுவான். நான் மற்றபடி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் பண்ண சொல்கிறேன். நம்ம கெட்டு போகணும்னு நினைக்கிறவன் எதுவும் பண்ண மாட்டான். அவனை பற்றி நம்ம யோசிக்க போகிறது இல்லை, அவனை பற்றி தின்போட்டு அவன் பார்க்குறத பற்றி நம்ம யோசிப்போம். நல்லவன் எவனாக இருந்தாலும் நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் பண்ணட்டும். இதை நல்லதையும் எவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறானோ, நான் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் யார் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ இது பண்ணுங்கள். வீட்டுக்கு வெளியே 2 செடி கம்பல்சரி இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சு ஒரு 3 மரம், அது நெல்லிக்காயாகவும் பப்ளி பழமாகவும் இது மாதுளை நாவப்பழமாக மரமாக வச்சா குழந்தைங்க சாப்பிடும். நம்ம எதுவுமே இல்லாமல் இயற்கையான முறையில் சாப்பிட்ற ஒரு பழமாக இருக்கும். அதுக்காக இந்த வீடியோ இதை அவசியம் பார்த்துட்டு தள்ளி விட்டு போகாமல் எனக்காக இந்த விஷயத்தையும் பண்ணுங்கள். நான் பண்ணதோட நோக்கம் இதுதான். அப்புறம் யாராவது மரம் நடுறேன், நான் உங்களால் முடிஞ்சது என்ன ஹெல்ப் பண்ணணுன்னு கேட்டால், என்னால் 2000மோ 3000மோ என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு 50 100 மரம் வாங்குகிறேன், நான் வாங்கி நடுறேன், இந்த மரம் நெல்லிக்காய் மரம் நடுறேன், இந்த மரம்னு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன். வாங்கிட்டு வந்து ஒரு மரங்கள் நடுங்க. நம்ம ஊரை சுற்றியோ இங்கேயோ
கோவில் சுற்றியோ பள்ளிகள் சுற்றியோ இந்த மாதிரி நடுங்க. தேங்க்யூ பாய்ஸ். யூடியூப் சந்திரசேகர்.